360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள். நம்ம தமிழ் சித்திரை மாதம் இந்த 2024 வருஷம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த தமிழ் மாத பலன்களை பார்க்குற போது இந்த மாதத்தில் பெரிய ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தமிழ் 18ஆம் தேதி சித்திரை 18ஆம் தேதி நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி மேச ராசியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார். இதுவரைக்கும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் இருந்தது. ஆனால் பொருள் இருந்ததான்னா இல்லை, பணம் கையில் இருந்ததான்னா இல்லை, நம்ம வாங்கக்கூடிய நகைகள் ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா சோர்ஸஸ் கம்மியாக இருந்தது. இந்த நிலைமைகள்லாம் மாறி இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். ரொம்ப நாளாக யாரெல்லாம் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ தங்க விலை எவ்வளோ வேணாலும் ஏறட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மேசராசியினுடைய அதிபதி உங்களுக்கெல்லாம் தெரியும், செவ்வாய் பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 10ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 11ஆம் இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வரும்போது 12ஆம் இடம் அப்படின்னாலே முதலீடுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதம் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப நல்லது. அதுக்கெல்லாம் பணம் வேணுமே பொருள் வேணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. அதையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். ஆக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தனம் பணம் பொருள் இது எல்லாமே கொடுப்பார். இது எல்லாமே இந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிச்சிட்ருப்பார். சூரிய பகவான் யாருன்னா உங்களுடைய ராசிக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். ஆக இந்த சித்திரை மாதம் முழுவதும் நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவீங்க. என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும். இந்த ஆசைகள்லாம் எப்போ பூர்த்தி ஆகும், வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க. ஒருத்தர் கேட்டால் பேச்சுன்னா என்ன சார், யாரெல்லாம் நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, அட்வொகேட் லைனில் இருக்கிறீங்க, அல்லது எங்களை மாதிரி ஜோதிட லைனில் இருக்கிறவங்க, பட்டிமன்ற பேச்சாளர்கள், இவங்க எல்லாமே ஸ்பீச் தான். இது எல்லாமே அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணுறாங்களோ இவங்க எல்லாமே இந்த இன்க்ளூடிங் இந்த பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு வரக்கூடியது தான். உங்களுக்கு எல்லாருக்கும் இனி வருங்காலங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் எதன் மூலமாக சம்பாதிக்கிறீங்களோ அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுடைய துறைகள் மூலமாக உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும்? உங்களுடைய முயற்சி ஸ்தானம் பெரிய லெவலில் எதுவும் முயற்சிகள் வேண்டாம். ஒரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்கிற தயாராக இருக்கார், இன்னொரு பக்கம் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி புதன் அவர் 12ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறார். ஆக பெருசாக நீங்கள் எஃபர்ட் எடுத்து எதுவுமே பண்ண வேண்டாம். நார்மலாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கோ ரொட்டீன் லைஃப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். பெரிய லெவலில் நீங்கள் எதுவுமே எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்தாலுமே அதுக்கான ரெகக்னைஸ் உங்களுக்கு இல்லை, எதில் உங்களுடைய ப்ரொஃபஷன்லேயுமே. அதனால் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தால் கூட நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கணும். அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆகையினால கிரக ரீதியாக நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதம் நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சு இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது மட்டுமே இல்லை, நமக்கு ஏதாவது எளிய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நமக்கு செலவினங்கள் தான் பெரிய இல்லை. நான் முதலே சொன்னேன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. ஆக பயணத்துக்காக நம்ம செலவு பண்ணுறாலும் தப்பே இல்லை. ஒருவேளை நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா என்ன
எதிர்பாராத செலவினங்கள், விரயம், நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள், இப்படி எதையோ ஒன்று நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானே 12ஆம் இடத்துல இருக்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. ஆக எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லாத விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு மகசூல் லாபம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது? உங்களுடைய லோயர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி, பரவாயில்ல. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோமோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. நான் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு ரூபத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, சோர்ஸஸ் நிறைய உண்டு. அது மட்டுமே இல்லை, இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும், கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா உங்களுடைய கரியருக்குரிய புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க. அப்போ யாரெல்லாம் வேலைக்காக வெளியூருக்கோ, வெளிநாட்டுக்கோ, வெளி மாநிலத்துக்கோ ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் முதலே சொன்னேன், பெரிய லெவலில் உங்களுடைய ப்ரொஃபஷனில், கரியரில் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அதுக்கான ரெகக்னைஸ் இல்லை. நம்முடைய ஜாபில் நமக்கு இந்த மாதம் ஒரீஸ் அதிகமாக இருக்குது, ப்ரெஷரைஸ் அதிகமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதம் ஒருவேளை ஒர்க்கில் ப்ரெஷர் அதிகமாக இல்லைனாலும் நமக்கு ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதத்தில் எனக்கு ப்ரெஷர் இருக்குது, அப்டமனில் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது நியூரோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் ஹெல்த் விஷயத்தில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி புதனே அவரே 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ஆம் இடம்னா நோய், 12ஆம் இடம்னா விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள். ஸோ இதுவும் இருக்குது. ஒரு பக்கம் குரு பகவான் நல்லது செய்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய ராசிநாதன் செவ்வாயும் புதனும் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஓரளவுக்கு பண்ணுங்கள். நான் அது மட்டும் இல்லை, ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு வேண்டாம், ட்ரேடிங் நார்மலான ட்ரேடிங் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், ப்ராஃபிட் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பெரிய லெவலில் நான் ஒரு டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேண்டாம், அதுக்கான சோர்ஸஸ் இல்லை. நான் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக குரு பயிற்சிக்கு அப்புறம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கோல்டு பாண்டு வாங்குங்க, அதெல்லாமே நல்லா இருக்குது. சார் நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? வேண்டாம். லாட்ரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, லாபகரமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஆக எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது இந்த மாதம் தெளிவாக இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும். இருந்தால் கூட பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து பண்ணுங்கள். முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்கிறேன், இப்போ பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாங்கிறேன். எதையெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதையெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் ரொம்ப நாளாக விற்காமல் இருந்தால் இந்த மாதம் விற்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இதுக்கெல்லாம் ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். இது எல்லாத்துக்கும் மேலே நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது சிட்டிசன்ஷிப்புக்கு மூவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை இது சம்மந்தப்பட்ட எஜுகேஷனில் நீங்கள் மூவ் பண்ணணும்னா தாராளமாக மூவ் பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதம் தேவையில்லாத கடன் வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள். அது எல்லாத்துக்கும் மேலே துர்க்கையை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றங்கள் ஏற்படும்.
நன்றி, வணக்கம்.